வணக்கம் நேயர்களே, காலச்சக்கர ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். இப்போ இன்றைய தகவல் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஒரு தகவல் கொடுத்துருந்தேன். போன தகவலில் வந்துட்டு டிப்ரெஷன், அதாவது ஒரு எல்லாத்துக்குமே வந்து டிப்ரெஷன் ஒரு மாதம் இல்லை 2 மாதத்துக்கு ஒருக்கா வரும் எல்லாத்துக்குமே. அப்படி வரும்போது அந்த காலையிலேருந்து உங்களுக்கு அந்த ஒரே திங்கிங் வந்து மைண்டில் வந்து ஸ்டக்காக நின்றும், அதை பற்றின திங்கிங்காகவே இருக்கும். அப்புறம் நைட்டு ஃபுல்லாக தூக்கம் வராது. அப்புறம் கொஞ்சம் வயதானவங்க, வயசு 40, 45, 50 வயசுக்கு மேலே ஆகிறவங்கனால அந்த நைட் ஃபுல்லாக ஒரே விஷயத்த பீக் லெவலில் திங்க் பண்ணும்போது அடுத்த நாள் வந்து ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆகிற சூழல் வந்து உருவாகிடும். அதனால் நீங்கள் அதை வந்து திங்க் பண்ணாதீங்க. அந்த நாள் மார்னிங்கே வந்து உங்களுக்கு அந்த மாதிரி தாட் வர ஆரம்பித்தது அப்படின்னா நீங்கள் அதை வந்து அவாய்ட் பண்ணணும். இது வந்து இந்த நாள் இப்படி தான் இருக்க போகுது, நம்ம வந்து வேறு நல்லா நார்மலாக இருப்போம், எதையும் திங்க் பண்ணுறதுக்கு இல்லை, வேறு ஏதாச்சும் பழைய விஷயங்கள் விட்டு போனது, பெண்டிங் ஒர்க் இருந்தால் அதெல்லாம் எடுத்து செய்யலாம் எடுத்து அப்படின்னு அதில் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அந்த மாதிரி தாட் உங்களுக்கு வந்து பீக் லெவலில் ஆகாது. அப்போ அந்த டிப்ரெஷனுக்குள்ளே போய் நெக்ஸ்ட் டே அந்த ஹாஸ்பிட்டலைசேஷனுங்கிறது இல்லாமல் கொண்டு போகலாம். இல்லைன்னா அதுக்கு ஒரு லட்சக்கணக்கில் உங்களுக்கு செலவு வரும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதை வந்து பார்த்துருந்தாங்க நம்ம சப்ஸ்கிரைபர், பார்த்துட்டு அது எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க. இதே போல் அவங்க சிஸ்டர் வந்து 1 வீக்குக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆகியிருக்காங்க, இனி என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், அதாவதுங்க, நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி தான் நம்ம சொன்ன டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா அது பாசிபிள். பட் ஒன்ஸ் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா அதுக்கு வந்து மாற்று வழி இருக்குது. அதுக்கு நாங்கள் வந்து எந்திரங்கள் நாங்கள் பரம்பரையாக தந்துட்டுருக்கோம். உடல்நிலை வந்து சரி ஆகலை அப்படிங்கிறதுக்கு. அதுவும் வந்து இந்த மாதிரி ஸ்டார்டிங்லேயே வந்து நாங்கள் தரக்கூடிய எந்திரம், தாயத்து, இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் வாங்கி அதை வந்து நாங்கள் சொல்கிற வழிமுறையில் அதை வீட்டில் வச்சு நீங்கள் கொண்டு போனீங்கன்னா தான் அந்த ஸ்டார்டிங்லேயே வந்து உருவான தாக்கம் வந்து குறையும் போது இனி மேற்கொண்டு அவங்க வந்து அதே போல் டிப்ரெஷனுக்குள்ளே போக மாட்டாங்க அப்படின்னு நான் சொன்னேன். அவங்களும் சரின்னு இருக்காங்க. அப்போது ஒன்ஸ் அது வர்றதுக்கு முன்னாடி தான் நம்ம முடிஞ்ச வரைக்கும் அதை வந்து தடுக்காட்டுறதுக்கு நான் சொல்லியிருக்கிற ஆலோசனை போன தகவலில். இதுவே வந்து அந்த மாதிரி விஷயத்தில் தாக்கமாகி ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆகிட்டாங்கன்னா ஸ்டார்டிங்லேயே வந்து எங்ககிட்ட நீங்கள் கேரள மாந்திரீக எந்திரம், தாயத்து, இதுதான் வந்து உங்களுக்கு வந்து கை கொடுக்கும். நீங்கள் வந்து அதை வாங்கி நீங்கள் வச்சுக்கணும். நாங்கள் சொல்கிற வழிமுறையில் பின்பற்றினால் போதும். மேற்கொண்டு உங்களுக்கு உடல்நிலையை வந்து பாதிக்க வைக்காது, இன்னும் நல்லா தேறி விட்டுரும். இதுதான் வந்து முக்கியமானது. இது அந்த காலத்திலேருந்தே ஒரு நோய் வர்றதுக்கு முன்னாடி தடுக்காட்டணும். அது முடியலன்னா இந்த மாதிரி தான் அவங்க வந்து இதில் மூலிமா அவங்க சொல்யூஷன் எடுக்க முடியும். நாங்கள் எங்கள் காலச்சக்கர ஜோதிடத்தில் கேரள மாந்திரீகம் மூலிமா உடல்நிலை தேர்த்தி கொடுக்குறோம். அதை வந்து நீங்கள் அணுகலாம், யாராக இருந்தாலும். இப்போ நம்ம இன்றைய தகவல் என்னவென்று நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி வந்து நம்ம பார்க்கக்கூடிய தகவல் வந்து கிட்டத்தட்ட தோஷம்தான். இப்போது தோஷமோட எபிசோடு 2, தோஷத்தோட கண்டினியூஷன் தான். ஏன்னா தோஷத்துக்கு எல்லாம் வந்து விளக்கமெல்லாம் சட்டு நல்லா கொடுக்கறதுக்கு வழி கிடையாது. அப்போது தோஷம் பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போது பொதுவாக வந்து தோஷம் வந்து நம்ம மக்கள்லையே வந்து ஒரு 90% மக்களுக்கு வந்து 26 வயசில் தான் வந்து தோஷத்தோட தாக்கம் தெரியும். அப்போ அது என்ன மாதிரி அந்த 26 வயசுக்கு மேலே தாக்கங்கள் காட்டுது அப்படின்னா, அவங்களுக்கு வந்து பேக் பெயின் ஜாஸ்தியாக வரும். பேக் பெயினே வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். முதுகு வந்து ரொம்ப பாரமாக இருக்கும். முதுகெலும்பு தான் முதல்ல பாதிக்கப்படுது, பேக் பெயினுங்க. அடுத்தது அந்த 26 வயசில் அது ஸ்டார்ட் ஆகும். அதே சமயத்தில் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்க நினைக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே வந்து பிளான் பண்ண மாதிரி சரிவர டயத்துக்கு நடக்காது. ஒரு 3 மாதம் டிலே ஆகி தான் ஒவ்வொரு காரியங்களும் நடக்க ஆரம்பிக்கும். அதாவது யாருக்குமே வந்து ஒரு 26 வயசுக்கு மேலே இந்த தோஷம் வந்து அந்த மாதிரி பண்ணும். அப்புறமா வந்து ஒரு 26 வயசுலேருந்து ஒரு 3 மாதம்தான் எந்த காரியத்தையும்
டிலே ஆகி நடத்தி தள்ளி நடத்தி கொடுக்கும். அது நடக்கிறதுக்குள்ளே அடுத்துட்டு குளறுபடி பண்ணும். இப்போ நம்ம இதுதான் பிளான் பண்ணி இதுதான் நடக்கணும் இந்த டைமுக்குன்னு அவங்க பிளான் பண்ணுறீங்க, இந்த 26 வயசில் இருக்கிறவங்க. ஆனால் 3 மாதம் டிலே ஆகி நடத்தி கொடுக்கும் அந்த விஷயத்த. அதுக்குள்ளே அந்த விஷயம் இல்லை இதுவான்னு ஆயிடுத்து குளறுபடிகளை பண்ணிவிடும். இப்படி நடக்குமா அப்படி நடக்குமா, கடைசியில் நீங்கள் நினச்சது தான் நடக்கும் இந்த மாதிரி. ஆனால் இந்த மாதிரி குழப்பங்களை உருவாக்கி 3 மாதம் டிலே பண்ணி தான் காரியத்தை நடத்தி கொடுக்கும். இது ஒரு 26 வயசில் 3 மாதம் டிலே ஆகி தான் எல்லா விஷயத்திலையும் நடத்தி கொடுக்குறப்ப, ஒரு 30 வயசுங்கிறப்ப 6 மாதம் டிலே ஆகி தான் நீங்கள் நினைக்கிற காரியங்கள் எல்லாத்தையுமே நடத்தி கொடுக்கும். நீங்கள் ஒரு பிளான் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே அப்புறம் 6 மாதம் டிலே ஆகி நடத்தி கொடுக்கும். அதாவது 30 வயசுக்கு மேலே. அப்புறம் ஒரு 33 வயசுங்கிறப்ப என்ன ஆகும், 1 வருஷ கணக்கில் டிலே ஆகி தான் நடத்தி கொடுக்கும். அப்போ இந்த தோஷம் அப்படிங்கிறதே பார்த்துட்டிங்கன்னா இப்படி தான் மக்களில் 90% பேருக்கு மக்களில் 90% பேருக்கு இந்த மாதிரி தாக்கத்தை காட்டும். 26 வயசுக்கு மேலே காட்டும். அப்போது இதை இதுக்குன்னு இந்த தோஷங்களுக்கு இந்த வகையான தோஷம், இந்த மாதிரி 26 வயசுக்கு மேலே அஃபெக்ட் ஆகக்கூடிய தோஷத்தோட பெயரே பார்த்துட்டிங்கன்னா 2 வகையாக வரும். ஒன்று முன்ஜென்ம வினைங்கிற தோஷம், இன்னொன்று முன்னோர்கள் சாபம்னு சொல்லிட்டு வருங்க. இந்த 2 வகையான தோஷம் தான் ஒரு மனிதனை 26 வயசுக்கு மேலே தாக்கம் பண்ணும். அப்போ உங்களுக்கு ஒரு 26 வயசுக்கு மேலே நான் சொன்ன சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு முன்ஜென்ம வினை இருக்கணும், இல்லைன்னா முன்னோர்கள் சாபம் ஏதாச்சும் ஒன்று இருக்கணும். 2மே எல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. அதோட காரணம் நான் அடுத்த எபிசோட்லாம் சொல்கிறேன். இப்போது இந்த முன்னோர்கள் தோஷம் இல்லை முன்ஜென்ம வினைங்கிற தோஷம் தான் 26 வயசுக்கு மேலே இந்த மாதிரி தாக்கங்களை காட்டும். அப்போது 33 வயசுங்கிறப்போ 1 வருஷ தாக்கத்தை காட்டிடும். அதுக்கப்புறமா 45 வயசுல எல்லாம் என்ன நடக்கும் அப்படின்ட்டெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அடுத்த எபிசோடில். ஆனால் இந்த தோஷத்துக்கு நீங்கள் பரிகாரம் பண்ணணும். கண்டிப்பாக நீங்கள் பரிகாரம் பண்ணணும். இதுக்குன்னு பரிகாரம் ஏன் அது பரிகாரம்க்குன்ட்டே ஒரு விஷயம் இருக்குது. பரிகாரம்னா என்ன அப்படின்ட்டு கூட இருக்குது. எல்லாமே நான் உங்களுக்கு அடுத்த எபிசோடில் சொல்லுவேன். இப்போது இந்த தோஷத்துக்கு நாங்கள் நான் பரிகாரம் பண்ணுவேன். இதோட பரிகாரமே பார்த்துட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் காலகட்டத்துக்கு மட்டும் தாக்கு பிடிக்காது. அந்த தோஷத்தோட தாக்கத்தை என்டையர்லி உங்கள் லைஃப்லேருந்து அந்த தோஷத்தை கட் பண்ணி எடுத்துரும். அந்த கட் பண்ணி டெலிட் பண்ணி விட்டுரும். அப்புறம் உங்கள் லைஃப் எல்லாமே ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டிங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நியூ லைஃப்லேயே தான் என்ட்ரி ஆகிங்க. அந்த பின்னாடி இருக்கிற அந்த கர்மாங்கிறது உங்களை பின்தொடர்ந்து உங்களுக்கு தொந்தரவுகள் அப்படிங்கிற விஷயத்தவே உருவாக்காது. அந்த மாதிரி உருவாக்கும் போது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஸ்டக் ஆகி தான் நடக்குமே. அதனால அப்போ அந்த என்டையர்லி பின்னாடி இருக்கக்கூடிய அந்த முன்னோர்கள் சாபம் அல்ல முன்ஜென்ம வினை இது எல்லாத்தையுமே நான் டெலீட் பண்ணி உங்களுக்கு தந்துடுவேன். அதுக்குண்டான பரிகாரம் காலச்சக்கரப்படி நான் 30 நாட்கள் பண்ணி கொடுப்போம். உங்கள் ஜாதகத்திலேருந்து ஒரு நாள் மட்டும் பண்ணிட்டா உங்களுக்கு மாற்றம் வரவே வராது. 30 நாட்கள் பண்ணணும் அதுவும் பரிகாரம் அப்படிங்கிறது. அப்போ அது நீங்கள் பண்ணக்கூடியது எண்ணங்கள் இருக்குது. உங்களுக்கு உண்மையாலுமே உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷத்தை எடுக்கணும், பரிகாரம் பண்ணி எடுக்கணும். நீங்கள் நினச்சிங்க நான் வாழ்க்கையில் நீங்கள் நல்லா இருக்கணும், எப்போவுமே மன நிம்மதி, நல்ல சந்தோஷம், ஆரோக்கியம், நம்மளை சுற்றி இருக்கிறவங்களோட நல்லா சந்தோஷமாக இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இங்கே காலச்சக்கர ஜோதிடத்தில் 30 நாள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தோஷத்தையும் எடுக்கக்கூடிய பரிகாரம் தான் காலச்சக்கரத்தில் 30 நாள் பரிகாரம் இருக்குது. அதை நீங்கள் மேற்கொண்டு பண்ணலாம். அதுக்குண்டான டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் எனக்கு காண்டாக்டில் பண்ணி கேளுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வியூ பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நேயர்களே.